இப்போது நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார பீரங்கி எங்களின் இதயம் உங்கள் சைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார். பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய்குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்நாட்டின் பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை. பிறகு எதை பற்றி இந்த தமிழரசி இங்கு பேச வந்திருப்பாள் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பேச்சே என் உயிர் மூச்சு. ஆமா, தெரியாம தான் கேட்கிறேன், யார் இந்த எம்எல்ஏ அறிவரசு? ரோட்ல நின்னு லாட்ரி சீட்டு வித்துட்டு இருந்தாவா பஞ்ச பரதேசியா திரிஞ்சிட்டு இருந்தா ஒண்ணு இந்த பாட்டாளி எனக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கினாவதா? அவளுக்காக நீ என்னடா செஞ்ச? என்ன செஞ்ச? குடிசையெல்லாம் கோபுரமாக்குறேன்னு சொல்லி ஓட்ட வாங்கி அந்த குடிசையெல்லாம் நீயே நெருப்ப வச்சு கொளுத்தி அந்த அப்பாவி ஜனங்களை வெளியேற்றி அந்த இடத்தையெல்லாம் நீயே சொந்தமாக்கிட்டியடா. குடிசைவாசி எல்லாம் ஆதிவாசி ஆக்கியடா. உலகத்திலே கிடையாதுடா. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ நல்ல எம்எல்ஏக்கள் உலகத்துல இருக்காங்க. ஜப்பான்ல இருக்க குங் சாங் கிங் சாங் எனக்கு நெருங்கிய நண்பர். அவரெல்லாம் ஒன்ன மாதிரி கிடையாதுடா, எச்சக்கால நாய. ரஷ்யாவில இருக்க சோசோசாவ ஒன்ன மாதிரி ஜனங்களை எல்லாம் பட்டினி போட்டு சாகடிக்கலடா. அவளை எதுக்கு? அமெரிக்காவில இருக்க ஜான் விக்டான் டங்குவாலா ஏழைகளுக்காகவே உழைச்சு ஏழைகளுக்காகவே செத்தாருடா. அவங்க எல்லாம் தாண்டா அரசியல்வாதி. ஆனா நீ இந்த தொகுதி ஜனங்களுக்கு வாங்கி பேதி. ஏதா இடையில ஒரு சேதி. என்னுடைய கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக போலீஸை ஏவி விட்டிருக்கிறார் அந்த எம்எல்ஏ அறிவரசு. உன பத்தி எனக்கு தெரியாதாடா? சோமாரிக்கு சோறு தூக்குற சோமாரி நீ, கேப் மாரிக்கு கேரியர் தூக்குற கேப் மாரி நீ, பேசன் பிரிட்ஜ்ல பிச்சை எடுத்த பேமானி நீ, முண்டச்சுக்கிட்ட முடிச்சோத்த முடிச்சோக்கி சிங்கிள் டீக்கு லாட்ரி அடிச்ச சில்றனே யார்கிட்ட மோதியாடா? உன் மண்டவரத்தெல்லாம் தண்டவரத்துக்கு எடுத்துக்க வேண்டாம், ஜாகிரதா. நான் பொம்பளைதான்டா, இருந்தாலும் சொல்றேன், என்னோட ஒத்தைக்கு ஒத்த நிக்க தயாரா? என்னடா உனக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம், மிஸ் 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 புரிஞ்சதாடா? பிஸ்கோட் எங்கடா ஒளிஞ்சிருக்க சொம்பு? வாடா வாடா வெளியில ரெண்டு பேச்சு புயல் சைதை தமிழரசி, பேச்சு புயல் சைதை தமிழரசி, பேச்சு புயல் சைதை தமிழரசி, உங்கள் தமிழரசி, உங்கள் தமிழரசி, உங்கள் தமிழரசி, உங்கள் தமிழரசி, உங்கள் தமிழரசி, உங்கள் தமிழரசி. புரிஞ்சது புரிஞ்சது. யாருடா இது? சைதை தமிழரசின்னு ஒரு பேச்சாளருங்க. ஒரு பொட்ட நட்ட நடு வீதியில கூட்டம் போட்டு என்ன கண்ணா பின்னான்னு பேசிருக்கிறா. அகையில அந்த கழுவி அங்கேயே உண்டியில நாக்கிற விட்டு போட்டு கேசட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே, இது எதுக்கு? கேசட் கம்பெனியில கொடுத்த ராயல்டி வாங்குறதுக்கா? நல்லா தாண்டா கத்தி இருக்கிற சின்ன வயசு வாழர். எந்த கட்சி? காசு கொடுத்தா எந்த கட்சி கொண்டாலும் பேசுவா. ஒரே கட்சிக்கு பல குரல்ல பேசுறவங்கள கேள்விப்பட்டிருக்கிறேன். பல கட்சிக்கு ஒரே குரல் கொடுக்கறவங்கள இப்பதானே பாக்குறேன். இங்க பார், அவன் ஜனங்களை பார்த்து புரியுதா புரியுதான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். இந்த ஜனங்களுக்கெல்லாம் எப்பவுமே புரியாதுடி, எங்களுக்கு தான் புரியும்னு போய் புரிய வச்சுவாங்க. போ அப்பா, என்கிட்ட விடுங்க, அவன் நான் பாத்துக்கிறேன். விஷயத்த பார்த்து செய்யடாடே. பொம்பளைங்க ஓட்டெல்லாம் போயிட போகுது.
ஏற்கனவே 9 ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்குல்ல? ஏக்கோ நீ மீட்டிங்ல அஸ்திரி இந்த மாதிரி 4 மீட்டிங்ல போனோம்னு வச்சுக்க ஊர்ல எல்லாம் துண்டக்கான துணிக்கான ஓடுறாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு ஒண்ணா என் சூரிய விடுப்பா. சரி தம்பி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவிடக்கலை முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா, கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க. போடடே போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி திருத்தணிக்கு அப்புறம்? ஆமா தாயி, ரொம்ப நாள் வேண்டுதல். 2 அஞ்சு இருக்குமா? இருக்கு தாயி. 10 வச்சிருக்கீங்களா? குடுக்குறேன். நம்ம கிட்ட இருக்கிற 15, தாய் குடுக்குற 5 சேர்த்தா நைட்டு கோட்டருக்கு ஆச்சு. இந்த தாய் 2 5 10 கொடு. என்னது 10 பைசா? இந்த 10 பைசா வச்சுட்டு என்கிட்ட 2 5 இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட 2 5 வாங்கி ஒன்னு இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்னு எங்க கொண்டு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதல். இந்த 10 பைசா வச்சு திருத்தணிக்கு போன முருகன் வேலை புடிங்க குத்தி போடும். போ. ஐயா மாறே அம்மா மாறே காணிக்க போடுறத கணக்கு பார்க்காதீங்க. ஆண்டவரோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியல்ல போட்டு ஓடி போயிருங்க. பஸ்ஸுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியல்ல போட்டு நடந்தே போங்க. தம்பி அண்ணா மலையாளமா போறீங்க? ஈவினிங் 7:30க்கு மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டுதல, இத கொண்டு போய் மலையில சேர்த்தணும். ஆண்டவா, கோட்டருக்கு வழி பண்ணேன். சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையுதுன்னு நினைச்சேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலை மேல அதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா முருகா, இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க. முருகா ஆண்டவா. அண்ணே 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 அண்ணே, சலூன் விட்டு எங்க வந்த? உங்களை தேடி தானே வந்தேன். நான் உன்னை தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி சலூன் யாராவது இருக்காங்களா? கஸ்டமரே இல்ல. இதை கொண்டு போய் சேவ் பண்ணி வை, நான் சாயந்தரமா வந்து வறுத்துக்கிறேன். அண்ணே இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம தொகுதி பேச்சாளர் சைதை தமிழரசி தாக்கப்பட்டார்கள். ஐயோ, தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு எப்படி தெரியும்? எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த உட்படதான் அச்சிலேயே ஏறு. சரி, தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? அநேகமா ஓட்டர் பிஸ்மில்லான்னு நினைக்கிறேன். சூப்பர்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. என்ன 2 பிளேட் நல்லி எலும்பு. இன்னும் 2 பிளேட் நல்லி எலும்பா? இதுக்கு மேல என் காடு தாயா இருக்கு. சாப்பிடறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? 215 ரூபாய். கரெக்ட். சோடாவை குடிச்சிட்டு பாட்டில திருப்பி கொடுத்துட்டா அந்த பாட்டிலுக்கு சேர்த்தா பில் போடுவீங்க. அது மாதிரி நான் எலும்பு திருப்பி கொடுத்துட்டேன்ல, கதைக்கு மட்டும் பில் போடுங்க. இந்த ஹோட்டல் வழக்கப்படி எலும்புக்கு சேர்த்துதான் விலை. உங்களுக்கு இந்த எலும்பெல்லாம் வேலைன்னா கோழி பை கொண்டு வந்து அள்ளி எடுத்துட்டு போங்க. நான் வெளியே போறது பெரிய பிரச்சனை போலுக்கு. என்ன நீங்க 2 பேரும் இணைபெரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டு உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிட்டு ஆடுது, என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. போடா. என்னென்ன கேட்காம ஏழற? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், சைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பளை இல்லையா? கடையடைப்பு இல்லையா? அத்தால் இல்லையா? கடையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டாரு சொன்னாங்க, இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும்னு சொன்னில, ஜவுளி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை, அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான். எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு. எடுத்துறியா? இந்த படை போதுமா? அட சொல்லி தரங்க வேணுமா? இந்த படை போதுமா? அட சொல்லி சொல்லி விட்டணுமா? கடையடைப்பு அடைப்பு தான். தமிழரசி வாழ்க! வாழ்க தமிழரசி! தலைவி தலைவி! ஆமா, இதயம் போரிக்கு விட்டார்கள். அடித்து விட்டார்கள்.
ஐயோ தமிழரசி முன்பாட்டு வாழ்க வீரா எனக்கு வீர வேண்டாம் தலைவி பிள்ளையம்மா 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 என்னங்கய்யா நான் இங்கதானே இருக்கேன் என்னாச்சு காலையில கடுகடுன்னு இருக்க வேலைக்காரிக்கு என்ன கடுகடுப்பு வேண்டி இருக்கு என்ன விஷயம் சொல்லு என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் தானே கேக்குறேன் முடியுமா முடியாதான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே அதுதான் கோவமா நீ உன் பிள்ளைக்கு ரொம்ப நாளா வேலை கட்டுக்கிட்டு இருக்க அப்படி என்னதான் படிச்சிருக்கான் அவன் அவனுக்கு அவங்க அப்பன் புத்தி அப்படியே இருக்குதுங்க அப்படி என்ன அப்பம் புத்தி அவர் அடிக்கடி பீடி சிகரெட் குடிப்பாரா இவன் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருந்து பார்த்து பழகிட்டான் பாருங்க ஆ. கப்புன்னு புடிச்சுக்கிட்டான் ஓஹோ ரவுண்ட் ரவுண்டா போக விடுவாங்க அடடே. ஆ. வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் பீடிய அந்த அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க ஐயோ இவன் ரோஷக்காரன்ல என்ன அப்பயே பீடி சிகரெட் குடிக்கிறதா நிறுத்திட்டானா அந்த மாதிரி எல்லாம் மானம் கட்ட வரலைங்க என் புள்ள வாத்திக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினான்ல எதை பீடியவா இல்லங்க பள்ளிக்கூடத்தை ஐயோ இப்படித்தாமா நான் அன்னைக்கு ஐயோன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு அதனாலதான் இனிமே நீ பள்ளிக்கூடத்துக்கே போகாததான்னு சொல்லிட்டேல்ல பிள்ளையம்மா ஆ? நீ உன் பையனோட படிப்பு பத்தி சொல்லிட்டேல்ல ஆ. அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலையை வாங்கி கொடுத்துறேன் பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா ம். உங்கள மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும் என் மொசக்குட்டி மட்டும் இந்த உடுப்ப போட்டுக்கிட்டு வந்தான்னா அடா 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 எப்படி இருப்பான் தெரியுமா நீங்களும் இருக்கீங்களே வீட்டுல யாருக்கும் யார் நீங்களா பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி திரட்டலாம்னு வந்திருக்கோம் யாரு பாதிச்சிருக்காங்க யாருக்காக நிதி ஜம்பிங்ல ஜான்சி ராணி தில்லுல டிஸ்கோ ஜகா வாங்குறதுல ஜக்கம்மா அந்த பரம்பரையில வந்த எங்கம்மா சைதை தமிழரசி இந்த தள்ளார வயதிலும் பொல்லார புலியான தவறுகளை சுட்டிக்காட்டும் தங்க தலைவி அதற்காகத்தான் தாக்கப்பட்டாய் எங்கள் தலைவி அவர் பேச்சை எங்கள் உயிர் மூச்சு சைதை தமிழரசியா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் மண்டையா அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல இருக்கு ஆமா நீங்க சைதை தமிழரசியை பாத்திருக்கீங்களா மணி 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 நான் சொல்றேன் அவங்க தம்பிங்க ஆமா எங்க அக்கா தான் அவங்க இவரு மாமா ஆமா இப்ப அவங்க எங்க இருக்காங்க மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க ஆமா இப்ப உங்களால அவங்கள பார்க்க முடியாதுங்க அவங்க இன்னைக்கோ நாளைக்கோ ஜவ்வளவு தம்பி நானே சும்மா இருக்கிறேன் மாமாவுக்கு என்னடா இவ்வளவு வாங்க வேண்டி இருக்கு இப்ப நான் சொல்றேன் அவங்க பேச்சு முச்சு இல்லாம இல்ல பேசிட்டு தான் இருக்காங்க பேசிட்டு இருக்காங்களா யாரு தமிழரசி எங்க இங்கதான் யாருகிட்ட உங்ககிட்டதான் எங்க கிட்டயா உள்ள பாருங்க புரியலையா நான் தாயா தமிழரசி புரியலையா? மன்னிச்சுட்டாங்க இருந்து ஒரு வா சாப்பிட்டு போன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏய்யா முன்ன பின்ன என்ன பார்த்ததும் கிடையாது நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாது ஆனா என் பேரை சொல்லி நிதி வசூலிக்க மட்டும் தெரியுது உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட நிதி கேட்பீங்க உழைச்சு சாப்பிடணுங்கிற அறிவு இல்ல உங்களுக்கு நான் சொன்னங்க இவன் கேட்க மாட்டேன்ட்டான் உழைக்கிறதுக்கு நான் தயார் நானும் தயாரு அம்மா அம்மா சரியான வேலை கரெக்டான கூலி நான் தரேன் செய்வீங்களா உங்களை மாதிரி ஆளுங்க தான் எனக்கு தேவை வேலை நீங்க வெக்கமா இருக்குறீங்க அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லப்பா தாங்க 2 நாள் கழிச்சு நான் பேச போற கூட்டத்துல எம்எல்ஏ அறிவரசோட ஆளுங்க என்ன அடிக்கிறதுக்காகவும் என் கூட்டத்துல கலவரம் பண்றதுக்காகவும் வருவாங்க அவங்களை தடுத்து நிறுத்தி நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அது ரொம்ப சாதாரணம் எப்படி அன்னைக்கு நான் கூட்டத்துக்கே வர மாட்டோம் சும்மா இருப்பா விஷயத்துக்கு வருவோம் கண்ணா பண்ணாலும் கூட்டத்துல விட்டு அடிக்கிறதுக்காக 100 கோழி சோடா எங்களுக்கு வீரம் வர்றதுக்காக விஸ்கில கலந்து அடிக்கிறதுக்கு 10 ஸ்பெஷல் சோடா 200 அழகிற முட்டை அது அவங்க மூச்சில் அடிக்கிறதுக்கு 100 நல்ல முட்டை அது நாங்க உடைச்சு குடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கும் அட்வான்ஸ் இப்ப என்கிட்ட பணமா இல்ல உள்ள அண்டா இருந்தா எடுத்துட்டு வாங்க நாங்க அடகு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இந்தாங்க இத வச்சுக்கோங்க போட்டா துரை கடை அடிச்சுடுவா சீக்கிரம் போல வா நன்னாரி சர்பத்துங்கோ என் புள்ள தூங்குற அழகே அழகு ராஜா தர கண்ணு எந்திரிப்பா வயசு பையன் இப்படி கவுண்டடிச்சு தூங்க கூடாதுப்பா
எந்திரிப்பா என் மசக்குட்டி, எந்திரிடி. நேத்து ராத்திரி படுத்தீங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு. எந்திரியா குயில் குஞ்சு, நீயாவது எந்திரிடா. எந்திரிக்க மாட்டீங்களா? பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர்ல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம். நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும்? இது என்னடா சைக்கிள் செயின்? என்ன பெரியமா இப்படி கேட்ட? நாங்க 2 பேரும் பெரிய ரவுடி இல்ல. எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. கபால்ல சைக்கிள் செயின் குடி மூஞ்சில எரிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே, உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராமா போட்டு இருந்தானாக்கு, இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய் மூடு. அடேங்கப்பா, இது சங்கீத கோட்டா வீடா சாமி? அப்பா, அது கிடக்கட்டும். நேத்து ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க? நிதானமே இல்லாம நடு ரோட்ல கிடந்திருக்கிறீங்க. சலூன் சாமி கண்டு கொண்டாந்து விட்டுட்டு போனான். ஆமாமா, நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மோசமான சரக்கு, எகிரிடுச்சு. ஏன்பா இப்படி கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற? கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதா என் கவலை. இத பாரு, இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா, இதத்தான் குடிக்கணும். சிசுக்கோட்டு பிராந்தி. ஐயோ அம்மா, சூப்பர் அம்மா. எனக்கு இப்பொழுதே சாப்பிடணும் போல் இருக்கிறது. எனக்கு சோடா கூட வேண்டாம், நான் அப்படியே சாப்பிடுவேன். சீக்கிரம் உடை, சீக்கிரம் உடை. மசக்குட்டி, அம்மா உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுப்பா, குவார்டர் பாட்டிலுக்கு பாக பிரிவினியா? இந்த பாரு, பல்லு வளர்க்காம எல்லாம் குடிக்க கூடாது. பாரு, தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா? வாய மூடுற மசக்குட்டி. பல்லு பல பலன்னு இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன். என்ன? இந்த பாரு, பிளீச்சிங் பவுடர். இது போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன்னு ஆயிடுதுப்பா. பிளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க, டூத் பேஸ்ட் போட்டு கக்கூச கழுவுங்க. சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நம்ம குடும்பம் விஞ்ஞானி குடும்பம். என்ன இல்ல, விளக்கிட்டு அப்புறமா குடிங்க. அம்மா போயிட்டு. பெரியோர்களே, தாய்மார்களே, பெருங்குடி மக்களே, இன்று மாலை 7 மணி அளவில் அம்மன் கோயில் திடலில் உங்கள் அபிமான பேச்சாளர் சைதை தமிழரசி அவர்கள் இன்றைய அரசியல் நிலையை பற்றி பேருரையாற்ற இருக்கிறார்கள். அலைகடன திறந்து வாரேன். நல்ல சந்தர்ப்பம். இன்னைக்கு சாயந்தரம் தானே மீட்டிங்? ஆமா, புறப்படு, வீரத்திற்கு வேலை வந்து விட்டது. அதை வந்துட்டு போட்டு தெர அடிப்போம். எனக்கு சும்மாரியா நீ 4 ரவுண்டுக்கு மேல போனா ரோடு பூரா லோடு பாடிட்டு திரிவே. ஓமால சத்தியமா இன்னைக்கு பூரா நான் குடிக்கிறதா இல்ல. கையேடு, நான் ரத்தம் வந்து எடுக்குவா. உன் தலைமை நடிச்சுக்கியா? இன்னைக்கு பாரு, ஃபைட்டு. நீ ஃபைட்டு, நீ ஃபைட்டு. இங்க பாரு, நான் டைட்டு. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, எங்களுக்கு வீர இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நீங்க எல்லாம் மைக் டெஸ்ட் பண்றது இல்லையா? அது மாதிரி தான். தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய்க்குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி. கூட்டுக்கொண்டு வந்திருக்கீங்களாடா? நான் பழைய சைதை தமிழரசி இல்லடா, இப்ப பாதுகாப்புக்கு 2 பெரிய ரவுடிங்களோட வந்திருக்கேன். விட்டு அவங்கள காடா திரிக்கிற மாதிரி கீழே கீழ்ச்சிடுவானுங்க. கமான் ரவுடிஸ், கமான். யார் பாத்து செருப்பு அடிக்கிறத? என்ன பேன் நிறைய வந்திருக்காங்க? ஆமா, முன்னால போறோம், மூக்கு வாயில மண்ணை கவிடுவோம். அடிச்சிட வேண்டியதான். அடிச்சிட வேண்டியதா? ஐயோ, யோ, யோ, குடியா? என்னது? எனக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு குடிச்சு வந்தா இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க இல்ல, உங்களுக்கு வீரம் இல்ல. ஓஹோ, ஒரு ரவுண்ட் அடிச்சா உங்களுக்கு வீரம் வருமா? குடியா? வேணா, வேணா. ஏற்கனவே 4 ரவுண்ட் அடிச்சிருக்கான். 5வது ரவுண்ட் அடிச்சா கதை வேற. ஐயோ, அந்த செருப்பு குடியா? குடியா? வேணா, வேணா. ஐயோ, குடியா? ஐயோ. இந்தா, கமான் ரோடி, கமான். சரவட்ல எடுத்து போடு விளையாடு. கமான், கமான். யோ, இங்க நீ என்ன பண்ற பாயா? தங்க
வளவி அழகா இருக்குதியா? பகவான் தங்கம் இல்லையா இது? ரோல்டு கோல் பித்தளை இது. பித்தாள வளவியா? ஆமாங்கோ. ஏயா பித்தாள வளவி நீயே சொல்ற, அப்புறம் ஏன் பணம் கொடுத்த? அரே அம்மா, நம்ம கடை மேல இல்லாத போ, நம்ம தம்பி இருந்தா பொறுக்கி பையன், அவன் இது மேல பணம் கொடுத்துட்டான். உன் தம்பி பொறுக்கி பையனா? அரேமா, அது இல்லையமா. என்ன பொறுக்கிங்கிற இல்லங்கிற? அரே அம்மா, நம்ம பேச்சிலே நம்பிக்கை இல்லைனா இதே பாருங்கோ, ரசீது பாருங்கோ, உங்க புள்ள கையெழுத்து போட்டுக்கிறான். யாரு? என் மொத்தத்துக்கு கையெழுத்து போட்டுக்கா? எங்க கண்ட கண்ட? ஏன் முடியுமா? ராக்கமா, கல்யாணமா, ஏன் ரமணி, எல்லாரும் ஒடியாங்க ஒடியாங்க ஒடியாங்க. இது பாருங்க, என் புள்ள எவ்வளவு அழகா கையெழுத்து போட்டுருக்கான். பாரு பாரு பாரு. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, போலீஸையும் கூப்பிடுங்க. யார் தெரியுமா போலீஸ் பிடிச்சு கொடுக்க போற? இந்த சேட்டானியா? ஏன் தொப்பி திருடிட்டியா? என் மொசக்குட்டி, இவ்வளவு அழகா நீதான் கையெழுத்து போட்டியா? என் ராசா, நான் தான் பெரியமா போட சொன்னேன். என் தங்கம். இந்த சேட்டு பித்தாள வளவிக்கு பணத்தை கொடுத்து உங்களை ஏமாத்திருக்காண்டா. அரேமா, என்ன சொல்ற? நம்மளே ஏமாத்துறானா? காஜி விடு போசியோ. ஏய், யார் அவன் மம்பிள் கம்பிள் கும்பிள்ங்கிறவன்? எங்க ஊருக்கு நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன்டா தமிழ் பேச மாட்டேங்கிறீங்க? தமிழங்கிட்ட வட்டி வாங்க தெரியுதுல்ல, தமிழ் கத்துக்கிட்டா என்னயா தப்பு? கத்துக்க. முதல்லயே உரைச்சு பாத்திருந்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? எங்க குடும்பத்துக்கே வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டது இல்ல. ஏய், போகலாம் எப்படிங்க நம்ம ஊமைய சொல்லா? 1000 சொல்லு. ராஜவம்சம் ராஜவம்சம் தான்டா. சூட்டு கோட்டு போட்டவனே என் மருமகன் என்ன அழகா இருக்கான் பாரு. என்ன அப்படி பாக்குற? நான் பேசுறது உனக்கு புதுசா இருக்குல்ல? கவலைப்படாத, புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே மேல போயிருவேன். விஸ்வம், 25 வருஷமா இவனை நான் நினைச்ச மாதிரி வளர்த்ததுக்கு உனக்கு தாண்டா நன்றி சொல்லணும். அந்த நன்றி எப்படி சொல்ல போறேன் தெரியுமா? இந்த மாதிரி கையெழுத்த இவங்கிட்ட சொத்து பத்திரத்துல வாங்க போறேன். சொத்து பூரா எனக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு விடுதலை தான். புரியல? எத்தனை நாளைக்கு தான் இதை வச்சு நான் உங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கிறது? இதுக்கு ஒரு மரியாதை வேணா? ஒரு நாளைக்கு வேலை முடிஞ்சோடனே சுட்டு தான் பாப்போன்னு சுட போறேன். விடுதலை. வட போலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு இவனை இதே ட்ரெஸ்ஸோட நம்ம பங்களாவுக்கு கூட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. இத்தனை வருஷமா நான் அந்த சொத்துக்காக பட்ட கஷ்டம் இனிமேதான் தீரப்போகுது. இந்த இயந்திர விபத்துல அவங்களோட எடுத்து என்னால போராட முடியல. என்னால உன்னை காப்பாற்ற முடியல. இந்த விஷ்ணு உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை சாகடிக்க விட மாட்டேன். வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல உள்ள வந்து உட்காந்துட்ட. சரி, படுத்துக்கிறேன். நான் கொடுத்த டைம் என்னோட முடிய போகுது. அசல் இந்த கேலியும் வட்டி இந்த கேலியும் எடுத்து வை. என்ன பாக்குற? உழைச்ச காசு தானே கேக்குறேன். ஆமா, கிழிச்ச. அன்னைக்கு மீட்டிங்ல ராபிச்சக்கார மாதிரி லோ லோன்னு பாட்டு பாடி நாயா கொலைச்ச. நீ கேட்டு செய்யணும் வேற. ஆமா, அது எப்படி? 100 அழுகின முட்டை, தக்காளி, 100 சோடா, பிஞ்ச செருப்பு. ஏற்கனவே நீ கொடுத்த வளையல் துருப்பிடிச்சு போய் சேட்டைக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணி எனக்கு என்னோட உயிர் நண்பன் மணிக்கும் மூக்கு வாயில ரத்தம். இதுக்கு ஒரு நாள் சமாளிச்சு நாளைக்கு பாக்கலாம். நாளைக்கு இருக்கு, இப்ப பாக்கலாமா? பைசா, டப்பு, துட்டு, மணி. நான் என் பாக்கெட்ல கை விடுறதா நினைச்சிட்டேன். பெரிய சொல்ல போச்சியா? இப்ப பணமா என்கிட்ட இல்லையா? இருந்த ஒரே ஒரு வயிறு முக்குத்தி அங்கே தொலைச்சு போட்டான். வயிறு முக்குத்தியா? புரிஞ்சுங்களா? சொல்லிடு, நானே தேடி இருப்பேன். எத்தனை பீட்ரூட், எத்தனை கேரட்? அதெல்லாம் தெரியாது. அதோட விலை 2000. 2000 ரூபாயா? 2 lakhs. மூக்குத்தி பூ மேல காத்து உட்காந்து பேசுதம்மா. ஒரு ஆஹா போடலாம்ல? அப்படி இல்லம்மா, ஒரு ஃபீலிங்கோட இங்கிருந்து வரணும். அது
வெளிவட்டது பாஞ்சாலம் குறிச்சி. சின்ன சின்ன மூக்குத்தியா வெள்ளக்கல்லு மூக்குத்தியா கன்னி பெண்ணே உன் ஒய்யாரம் கண்டு கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியா. ஆக மாட்டேன். என்னையா பாட்டு ரொம்ப தூரம் போகுது, பார்வை ரொம்ப கிட்டக்க வருது, என்ன விஷயம்? புரிந்து கொண்டாயா? உன் பேச்சு என்னும் பின்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக சொல்லோடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாதே. செப்பு தமிழரசி செப்பு. தாவடியா கண்டது காதல? இல்லை தமிழரசி இல்லை, காணாமலேயே காதல். யோ சும்மா நெடு பணமர மாதிரி வளர்ந்தா போறாதியா? ஆம்பளை கழகு வீரம் வீரன் தாய ஒரு பொண்ணு விரும்புவா? நான் தெரியாம கேக்குறேன். இந்த மூக்குத்தி அதோட திருகாணி அளவுக்காவது உங்ககிட்ட வீரம் இருக்குதாயா? வீரமா அப்படின்னா? உனக்கு சொன்னா புரியாது. பெரியமா இந்த ஏரியா பிஸ்தா தொர வீடுதானா? சொர வீடு இதுதான். நீ சொல்ற பிஸ்தா முந்திரி எல்லாம் இல்ல. நீ யாரு? நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது தொர வீடுதானா? சொர வீடு இதுதான். அவன் என் புள்ளதான். சொர இருக்கா நாவா? மரியாதை மரியாதை. இந்த பாரு, நீ யாருங்கறத சொல்லு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கமென சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளைவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப. விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்பு தான் வச்சுக்கையா. எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலேயே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமா பித்தாள வளைவியை கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்ல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற. கூப்பிடியா இல்ல உள்ள மட்டுமா போயிடுவியாடி? என்ன யார் பார்த்தா? விளையாடாத, மரியாதைய பணத்தை வாங்கிட்டு மூக்குத்தி திருப்பி கூட. தமிழே எகிரி அடிச்சன்னா நீ தவளு. அவருதான் மூக்குத்தியே வாங்கலன்னு சொல்றாருல. என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதையா இடத்த விட்டு நகரு. என்னடி ஆலாத்தி எடுத்து துப்புற? திருட்டு குடும்பமா இருக்கு. அசிங்கப்ப மகளை யார பார்த்து நம்மளை பார்த்து திருட்டு குடும்பங்களா? அதுலமா ஒரு வயசுக்கு வர போற பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு நடு ரோட்ல நிக்க வச்சு திட்டுறது தப்புமா? பின்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தலை பாக்க வச்சு திட்டணுங்கிறியா? என்னடி இத பாரு டி, என் மூப்பத்திய டி திருப்பி குடுக்கல டி, போலீஸ் வரைக்கும் டி, போக வேண்டிய டி, வரும் டி 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 டி. அடி போடி மகா போலீஸ். நாங்க பாக்காத போலீஸ். கூப்பிடுவோம் போலீஸ். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். என்னடி ரெண்டுல ஒண்ணு பாத்துருவேன்? நான் பேச ஆரம்பிச்சேன் நீ சாலா கடையில சாப்பிடுறடி. பொம்பளைன்னு பாக்கடி. அடி போடி. நான் ஆம்பளைக்கே பயப்படுறதுல இப்ப பொம்பளைன்னு பாக்குறாள். என்னடி பண்ணுவேன்? நீ எத்தனை தடவை அடிக்கிறது? ஆமா அடிப்பேன். இனிமே கடிப்பேன். என்னைய கடிக்க. இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. கோமணமா கட்ட கட்டுடி. கட்டு கட்டு. என்னடி ரெண்டு ஆம்பளைங்க சண்டை போடுறத பாக்குறத விட ரெண்டு பொம்பளைங்க சண்டை போடுறத பாக்குறது
உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இல்ல? யாரு அது ரப்பர் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு பேண்ட் பேண்ட் அடிக்கிறது? அது உங்க பெரியமாவ இல்ல சைதை தமிழரசிய? பெரியமாவா? நமக்கு இந்த வயசான காலத்துல உன் கற்பை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. மிருக்கு மிருக்கு வந்த பொண்ணுக்காக நீ சப்போர்ட் பண்றியா? நீ எல்லாம் ஒரு மகனா?